ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கடந்த 5 நாட்களாக நிஃப்டி வந்து பயங்கரமாக மேலே ஏறிட்டே இருந்துச்சுங்க. வெறித்தனமாக ஏறிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய ரீட்டைலர்ஸ்க்கு இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ரேலியாக இருந்திருக்குங்க. ஸோ ஆனால் நமக்கு இது வந்து சர்ப்ரைஸ்லாம் இல்லைங்க. ஸோ ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் நான் வந்து போட்டிருந்தேன் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 350 பேர் பக்கம் தான் பார்த்துருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அது சர்ப்ரைஸ் இல்லாமல் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப தெளிவாகவே போட்டிருந்தோம். ஸோ 22,000 ஃபஸ்ட்டு வருமா, 23,000 ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னதுக்கு 23,000 முதல்ல போய் டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி ஒரு அனாலிசிஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே ரொம்ப புல்லிஷாக இருந்து ஈஸியாக வந்து 23,000 வந்து தொட்டுருந்துச்சு. ஸோ ஆனால் லாஸ்ட் 2 டேஸ் வந்து எனக்கும் லைட்டாக சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிருந்தேன். ஸோ ஆனால் அதிலலாம் ஸ்ட்ரகிளே பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக அப்படியே மேலே போயிடுச்சு. இப்போ ட்ரெண்ட் லைன்ஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இஎம்ஐஸ் மட்டும் காட்டுறேன். ஸோ அதில் டியூஸ்டே வந்து பாருங்கள், இந்த 20 இஎம்ஐக்கு மேலே வந்து ஓப்பனிங் கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த 20 இஎம்ஐ மேலே கிடச்சதுலேருந்து பயங்கரமாக மேலே ஏறிட்டு இருந்துச்சுங்க. ஸோ யூஸ்வலி அந்த 50 இஎம்ஐல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு லைட்டாக அதுக்கப்புறம் தான் 1 or 2 டேஸ் கழிச்சு வந்து பிரேக் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் தேர்ஸ்டேவும் அந்த 50 இஎம்ஐக்கு மேலேயும் ஓப்பனிங் கிடச்சி அது மேலே சப்போர்ட் எடுத்து வந்து போயிருந்துச்சுங்க. ஸோ 20 இஎம்ஐல எப்படி ஓப்பனிங் கிடச்சி அந்த 20 இஎம்ஐ மேலே இன்ட்ராடேல சப்போர்ட் எடுத்து போச்சோ அதே மாதிரி 50 இஎம்ஐல அதே செட்டப் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமும் இன்னும் ஏறிட்டே இருக்குங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் அவங்க கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே உடச்சி போயிட்டே இருந்திருக்காங்க புல்ஸ் வந்து. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியாக தாங்க இருக்கும். ஸோ ஷார்ட் கவரிங்கில் தான் இவ்வளோ அக்ரெசிவாக கொடூரமாக ஏறும். ஸோ ஃப்ரெஷ் பையிங்லாம் இந்த அளவுக்குலாம் ஏறாது. ஸோ ஆனாலும் எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க 1 or 2 டேஸ். ஸோ அதில் நிறைய ஷார்ட் கவரிங்கும் இருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அதுக்கும் மேலேங்க நிஃப்டியை விட அட்வான்ஸாக போயிட்டுருக்கான். ஸோ 20 எம்எல்ல இருந்து டேரெக்டாக ஒரே நாள்லேயே 50 எம்ஏ ஈஸியாக பிரேக் பண்ணிட்டான். ஸோ இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த பேரலல் ஜோன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் டீசெண்டான அப் மூவ் வந்து கொடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆனால் நான் வந்து ஆனஸ்ட்லி இந்த 50,000 வரதான் போகும், அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் முரட்டுத்தனமான ஷார்ட் கவரிங்னால அக்ரெசிவாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எண்டே கிடையாதா, எங்கே தாண்டா அடுத்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ தான் ஒரு இடத்து பக்கம் வந்திருக்கோம். ஸோ ஒரு லாஸ்ட் ஹோப்புன்னு சொல்லலாம் பேர்ஸ்க்கு, புல்ஸ்க்கு இல்லை. புல்ஸ்லாம் பயங்கர ஹோப்பாக இருக்காங்க. ஆனால் பேர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு ஹோப் தாங்க இருக்குது. அது எங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க சொல்லணும். நிஃப்டி மட்டும் ஐடினால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஏற ஆரம்பிச்சுன்னா அப்புறம் ஐடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஸோ நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், யூஎஸ் மார்க்கெட்ஸும் கண்டிப்பாக ஒரு 3-4 டேஸ் அது மினிமம் பவுன்ஸ் இருக்கும், அதனாலேயே கூட நிஃப்டியும் ஏறலாம் அப்படின்னா. ஸோ சொன்னதுலேருந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ எக்ஸாக்ட்லி 5 டேஸ் வந்து ஃபுல்லாக அப் மூவ் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ட்ரெண்ட் லைனில் ஸ்லோவாக ஃபாலாக இருந்தால் கூட இந்த மாதிரி கண்டிப்பாக பவுன்ஸ் வரும்லாம் நான் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக வாய் விட்டுருக்க மாட்டேன். ஆனால் ட்ரெண்ட் லைனில் இவ்வளோ அக்ரெசிவாக வந்து ஃபால் ஆச்சுன்னு வைங்களேன். ஸோ அந்த ஷார்ட் பண்ணவங்க புக் பண்ணுற ப்ராஃபிட்ஸ்னாலே கொஞ்சம் வந்து யூஸ்வலி ஜம்ப் ஆகும். ஸோ அது போக கொஞ்சம் ஃப்ரெஷ் பையிங் வந்திருக்கும். ஸோ இது வந்து டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜுங்க. நம்ம ஒரு சென்செக்ஸ் மாதிரி 30 ஸ்டாக் வந்து உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து செகண்டரியாக ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக நிஃப்டி மாதிரி இருக்கிறது S&P 500, அங்கே தான் 500 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கேயும் எக்ஸாக்ட்லி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருந்துச்சு. ஸோ இதனால் யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கு ஒரு டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் ரேலி வந்து கிடைக்கும். அந்த கேப்பில் நம்மளும் கொஞ்சம் மேலே போவோம் தான் நினச்சேன். ஆனால் இவன் மேலே போனதை பார்த்தோன்னா ரணக்கொடூரமாக போயிருக்கான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வந்து வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் இந்த ரீடெஸ்ட் அப்போ இங்கே கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகிறானா இல்லை ஃபேக் அவுட் ஆகி உள்ளே திருப்பி விழுந்துடுறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்லாம் நம்ம ஏகப்பட்ட டைம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ரீசெண்டாக நிறைய டைம் அந்த மாதிரிலாம் ஈஸியாக ஃபேக் அவுட் பண்ணி விட்டுருக்கானுங்க. இவ்வளோ சூப்பராக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்திருந்தாலும் அதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணி சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக ஃபேக் அவுட் ஆகிற மாதிரிலாம் நிறைய சினாரியோஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் ஸ்டாக்ஸை விட நிஃப்டிலலாம் ரொம்ப அடிக்கடி ஆகும். ஸோ அதனால் இவன் வந்து ஃபேக் அவுட் ஆகி திருப்பி உள்ளே போகாமல் இருந்தேன்னா ரொம்ப சந்தோஷங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ஷன் வருது இந்த ட்ரெண்ட் லைனில் அப்படின்னு. ஸோ அது போக கடந்த 4-5 நாளாக சுத்தமாக எந்த ஒரு டீசெண்டான ரீட்ரேஸ்மெண்ட்டும் வரவே இல்லை. ஸோ 50-20க்கு மேலே ஏற்றிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 20-50யும் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி 5 மினிட் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன், 5 மினிட்ல 20-50 வந்து இன்றைக்கி தாங்க உடச்சிருக்காங்க. ஸோ கடந்த 4-5 நாளாக உடைக்கவே இல்லை. ஸோ கடைசி இங்கே உடஞ்சதுக்கு ரீசன் வந்து இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. 23,000
320லேருந்து 400 வரை ஒரு 80 பாயிண்ட் ஜோன் வந்து இருக்குங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, இன்னொரு கான்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் எத்தனை டைம் வந்து ப்ரைஸ் என்கேஜ் ஆயிருக்குன்னு. இங்கே ஒரு 3-4 டைம் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட் ஆக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் 3-4 டைம் வந்து சப்போர்ட் ஆக்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பல டைம் லைட்டாக முன்ன பின்ன ஆயிருக்கு. ஸோ ஒரு 4-5 டைமுக்கு மேலேயே டீசெண்டாக அந்த இடத்துல ப்ரைஸ் என்கேஜ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப நாளாகவே நம்ம வந்து வச்சுருக்கோம். இன்றைக்கி போடல, முன்னாடி இருந்தே நான் வச்சுருக்கேன். நம்ம பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி லைட்டாக ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஆயிருக்கு. ஸோ இதை கிராஸ் பண்ணனா ஈஸியாக 24,000 வந்து போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கானா இல்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் 2 இஎம்ஏஸ் வந்து கனெக்ட் ஆகி அங்கேருந்து ரெசிஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த லாஸ்ட் 3 வீக்ஸோட ஹை இருக்குல்ல, ஸோ இந்த ஹையை கிராஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இந்த இஎம்ஐஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேணா அந்த வீடியோவை போய் நீங்கள் இப்போ எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி அதை வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த இஎம்ஐ வந்து ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஒரு 2 வீக்ஸ் அது எடுக்கும் ரீச் ஆக அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் ஒரு இந்த வீக் கேண்டில் வந்து இந்த அளவுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீக் கேண்டில் போய் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீக் கேண்டில் வந்தால் தான் ஸோ இந்த இஎம்ஐஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே வந்து வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் அசியூம் பண்ணுறப்ப 23,100 to 200 ரேஞ்சில் டச் பண்ணும் அப்படின்னு அசியூம் பண்ணேன். இந்த மூவ் வந்து 2 வீக்ஸில் கொடுக்கும்னு நினச்சேன். ஆனால் 1 வீக்லேயே கொடுத்துருச்சு. ஸோ அதனால தாங்க அந்த இஎம்எஸ் வந்து இந்த வாரமே டச் ஆயிடுச்சு. அதனால் நம்ம 23,200 டார்கெட் கொடுத்துருந்தது 23,400 பக்கம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இப்போ உண்மையிலே பியர்ஸ்க்கு டூ ஆர் டை சிச்சுவேஷன் மாதிரி வந்துருச்சுங்க. ஸோ பியர்ஸ் வந்து இங்கேருந்து இழுத்தா மட்டும்தாங்க உண்டு, இல்லைனா இன்னும் பயங்கரமான ஒரு பவர் வந்து கிடைக்கும். ஸோ ஆல் டைம் ஹை ரீச் ஆகுமா இல்லையான்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ ஆனால் 24,000லாம் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆயிடுவான் இதை வந்து கிராஸ் பண்ணிட்டோன்னா. அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளானா நம்ம ஈஸியாக இந்த 24,800லாம் போயிடலாம். ஸோ இந்த 24,800லாம் கிராஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஆல் டைம் ஹை வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் பாருங்கள், பிரேக் அவுட் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து இஎம்ஐஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு நல்ல டீசெண்டான வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் நெக்ஸ்ட் வீக்லி கேண்டில் க்ளோஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. நெக்ஸ்ட் வீக்லி கேண்டில் க்ளோஸும் ஸ்ட்ராங்காக இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ்க்கு மேலேயே வச்சுட்டோன்னா பியர்ஸ்க்கு வந்து அப்புறம் வேறு வழியே இல்லைங்க. கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரா ஷார்ட் கவரிங் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டிலையும் சேம் டைமில் அந்த 2050 இஎம்ஐ வந்து இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கலாம் பேர்ஸ் வந்து. ஸோ ஆனால் பேங்க்கில் வந்து அதை கிராஸ் பண்ணிட்டாங்க. 2050 வந்து கிராஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காம பாருங்கள். மந்த்லி கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் வந்து பட்டையை கிளப்புறோம், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நீட்டாக நம்ம 20 இஎம்ஐலேருந்து தான் இந்த டைமும் பவுன்ஸ் வந்திருக்கு நம்ம நினச்ச மாதிரியே. ஸோ நிஃப்டிலையும் அதே தான். ஸோ நிஃப்டியை நம்ம ரொம்ப நாளாகவே காமிச்சிட்டே இருக்கேன் ரிப்பீட்டடாக இது பல வீடியோஸில். 20 இஎம்ஐ மேலே தான் யூஸ்வலி பாட்டம் ஆக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த டைமும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த்லி கேண்டில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. இன்னும் ஒரு 5 days வந்து இருக்குது இந்த மந்த்லி கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து புல்ஸ் அண்ட் பேர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு க்ரூஷியலான இது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸுக்கான ட்ரெண்டை நெக்ஸ்ட் வீக் வந்து டிசைட் பண்ணுற சிச்சுவேஷனாக இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வீக்லி கேண்டில் க்ளோஸும் மந்த்லி கேண்டில் க்ளோஸும் சேமாக வருது. லைட்டாக யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஏறின உடனே அவன் ஃபெட் மீட்டிங்கை பற்றி சொல்லியிருப்பானுங்க. ஸோ நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலைங்க. ஸோ நான் வந்து எந்த யூடியூபரையும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும், பல டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனாலும் நிறைய பேர் அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க, ஃபெட் மீட்டிங்கில் வந்து ரேட் கட் வந்து பண்ணலை, அதனால் இது வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ்னு என்னத்தையாவது உளறிட்டு இருந்திருப்பானுங்க. ஆனால் நம்மலாம் ஃபெட் மீட்டிங் இருக்கா இல்லையானே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பில் போட்டு தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஃபெட் மீட்டிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியாச்சு, கண்டிப்பாக ஒரு 3-4 டே பவுன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் நியூஸை விட டெக்னிக்கல்ஸ்க்கு நீங்கள் வந்து நிறைய வெயிட்டேஜ் வந்து கொடுங்க. ஸோ அதன்படி தான் 90% ஆஃப் த டைம்ஸ், இல்லை அதுக்கும் மேலே 95% ஆஃப் த டைம்ஸ் கூட சொல்வேன். ஸோ டெக்னிக்கல்ஸ் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. ஸோ நியூஸுக்கு ஒரு 5% தாங்க நான் வந்து வெயிட்டேஜ் கொடுப்பேன். ஸோ அந்த 5% நியூஸில் வர மூவ்ஸ் கூட டெக்னிக்கல்ஸில் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதாங்க டெக்னிக்கல்ஸோட ரியல் பியூட்டி. அதை வந்து நல்ல 3-4 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து தானாகவே அனலைஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் இந்த ஃபேக் இன்ஃப்ளூயன்சஸை நம்பி அவங்களோட அனலிசிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற நிறைய ரீட்டெயிலர்ஸ்க்குலாம் சுத்தமாக புரியாது என்ன நடக்குதுன்னே. ஸோ இப்போ இந்த மந்த்லி கேண்டில் ரொம்ப வீக்காக பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா பேர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 40 to 50% மினிமம் இழுக்கணுங்க. இந்த கேண்டிலே ஒரு 1300 to 1400 பாயிண்ட்ஸ் பக்கம் இருக்குது.
ஸோ அப்போ மினிமம் ஒரு 500 டூ 600, 650 பாயிண்ட்ஸ் அது இழுத்தா தான் மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. இனி பேர்ஸும் திருப்பி பயங்கரமா மாஸ் காட்ட போறாங்க. ஸோ இன்னும் நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்ற அந்த 20,000, 18,000 சில பேர்லாம் 12,000ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத வச்சு சொல்றானுங்கன்னு தெரியல பைத்தியக்காரனுங்க. ஸோ அந்த மாரி டார்கெட்லாம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணலாம். அது வந்து எப்போ அஸ்யூம் பண்ணலாம்னு சொல்றேன்னா, மினிமம் ஒரு 500 டூ 700 பாயிண்ட்ஸ் அது இழுத்துறணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ள. ஸோ ஆனா அப்படி இழுக்க முடியலன்னா, கீழ போறத விட மேல போறதுக்கு தாங்க சான்ஸ் அதிகம். அதுக்குன்னு அப்சைடும் நான் எல்லாரும் மாரியும் ஏடிஹெச் போகும், அதுக்கப்புறம் 30,000 போகும், 50,000 போகும் அப்படிங்கிற மாரிலாம் டார்கெட் குடுக்கவே இல்ல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழ போறத விட அதுக்கப்புறம் மேல போறதுக்கு தான் சான்சஸ் ஹை. அவ்ளோ மட்டும் தான் சொல்றேன். ஆனா எங்க போகும், எப்படி போகும், எப்பத்துக்குள்ள போகும்லாம் நான் எதுவுமே சொல்லலங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த மாரி தான் நீங்க அனலைசிஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம எவ்வளோதான் சூப்பரா அனலைசிஸ் பண்ணாலும் இன்ட்ராடேல பயங்கரமா மாறி மாறி அடி வாங்கிட்டேங்க நெறைய. ஸோ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 60, 70,000 வரதாங்க லாஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இயர்க்கே நான் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாஸுக்கு பயந்துலாம் இல்லைங்க. ஸோ வேறு சில பர்சனல் ரீசன்ஸ்னால ஸோ எனக்கு வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு லாங் பிரேக் வந்து தேவைப்படுது அப்படின்னு நானே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ வீட்லயும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ ஏன்னா நம்ம பர்சனல் கேரக்டர் எப்படி இருக்கோ, அப்புறம் பர்சனல் லைஃப் எப்படி இருக்கோ, அதெல்லாம் அப்படியே லிட்ரலி ஒரு 80 டூ 90% வந்து நம்மளோட ட்ரேடிங்கில ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. அது வந்து ரொம்ப கிளியரா நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். அதனால தான் ஒரு டெம்பரரி பிரேக் எடுக்கலாம்னு நெனச்சிருக்கேன். ஸோ ஆனா இப்போ உடனே இல்ல. ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு ஒரு பிரேக் வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் என்னோட பிஎன்எல் வந்து போடுறேன். இப்போதைக்கு ஒரு டீசென்ட்டான லாஸ்ல தாங்க இருக்கு. கடந்த 4, 5 மந்த்ஸா நான் இந்த ஆப்ஷன் பையிங் ஆரம்பிச்சதுலருந்து. இப்போ இத எதுக்கு சொல்லணும்னு நெனச்சேன்னா, நம்ம அனலிசிஸ் வந்து எவ்ளோ சூப்பரா இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கில ப்ராஃபிட் பண்றதுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஸ்டோரி. அதனால நம்ம ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ நல்லா இருந்தாலும் பரவால்ல. ஸோ நம்மளோட ஓவரால் பொசிஷனல் அனாலிசிஸ் எவ்வளோ சூப்பரா இருந்தாலும் பரவால்ல. ஸோ இன்ட்ராடேல சைக்காலஜிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த சைக்காலஜின்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கடந்த 1 ஆர் 2 மந்த்ஸ்ல வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். கடந்த 1 ஆர் 2 மந்த்ஸ் இல்ல, கடந்த 1 மந்த்ல மட்டும் நான் வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். ஸோ அந்த சைக்காலஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மையான உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கிறது. ஸோ நெறைய பேர் அத எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ஆனா அதுக்கு உண்மையாவே ஒரு டிஃபரண்டான ஒரு பயங்கரமான டீப்பான மீனிங் வந்து இருக்குங்க. ஸோ அத நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணலன்னா, நம்ம எவ்வளோதான் முக்கி முக்கி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணாலும் சக்சஸ் ஆறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். ஸோ அனாலிசிஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் வீக் நம்ம சொன்ன மாரியே நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் போடுங்க. நெறைய பேர் தப்பு தப்பா தாங்க அனலைஸ் பண்றாங்க. ஆனா நம்ம அனாலிசிஸ் எப்பவுமே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும் மத்தவங்கள விட. ஸோ சக்சஸ் ரேஷியோவும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால லைக் பண்ணுங்க. 4 பேருக்கு இது போய் சேரணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா. ஸோ இந்த வீக்ல புல்லிஷ் ட்ரேட்ஸ் எடுத்து யாராவது பயங்கரமா ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட ஹேப்பினஸ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷார்ட் பண்ணி மறுபடியும் அடி வாங்கியிருந்தாலும், ஸோ உங்களோட சோக கதைய வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.